ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரவீன் வித் அனிதா. இன்றைக்கி நாங்கள் காலங்காத்தாலேயே போய் லைனில் நின்று வேக்சினேஷனுக்கு நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் போட போகிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டோஸே நம்ம போட போகிறோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை, அவங்க 11 o'clock போடுறாங்க. ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா சாப்பிடாம போடக்கூடாதுன்னாங்க. நம்ம சமைக்கவே இல்லை, எந்திரிச்சு அங்கே ஓடிட்டோம். காலங்காலத்தில் ஒரு 7 o'clock எந்திரிச்சு ஓடியாச்சு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது வீட்டில் எதுவுமே சமைக்கலை. ஸோ இங்கே வந்த உடனே வடை, போண்டா, வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி, சாப்பிட்டுட்டு போய் வேக்சினேஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சாப்பிட்டு நம்ம கோவிஷீல்டு போட நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக்சின் போட்டாச்சு. ஆமாம், வேக்சின் போட்டாச்சு. அதான் போட்டப்போ வலி தெரியல, இப்போ தான் லைட்டாக வலிச்சிட்டு இருக்குது. ஓகே, ரொம்ப ஸ்பீடாகவே எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஆக்சுவலி என்னென்னா ஓடிபி வந்ததுக்கப்புறம் யூ ஆர் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வரல, எல்லாருக்கும் வந்துச்சு. எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது தெரியாமல் திரும்ப முடிச்சுட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் வந்தால் தான் போடுவோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 5 to 10 minutes கழிச்சு எனக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சரி போமா போய் போட்டுப்போ சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆமாம், ஏன்னா அந்த சர்வர் கொஞ்சம் ஈஸியாக ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மெசேஜ் வந்தால் தான் போடுறாங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேக்சின். அதனால தான் நம்மளுக்கு தெரியல. கொடுத்துருக்காங்க 15. அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேக்சின்ங்கிறதுனால டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல்ல. கை வலிக்குது. ஓகே, பாய். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஓகே கைஸ், இப்போ வேக்சினேஷன் போட்டு செகண்ட் டே. ஆக்சுவலி ஆமாம், நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் அதாவது சும்மா நாங்கள் ஊசி போட்டாச்சுன்னு தான் vlog ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற வீடியோவாக மாறிடுச்சு. நேற்று நல்லா தான் இருந்துச்சு. ஊசி போடும் போது பெயினே தெரியல, ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் இன்ஜெக்ஷன், குட்டியாக தான் போடுறாங்க. அதனால வலி அவ்வளோவா தெரியல எனக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஆகும், மத்தியானத்துக்கு மேலே ஆகலாமா. இவனுக்கு எங்கே ஊசி போட்டாங்கன்னே தெரியல, தேடுற அளவுக்கு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக தொட்டு பார்த்தா எந்த ஊசி போட்டாலும் தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். நேற்று தொட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியவே இல்லை, எங்கே போட்டாங்கன்னே தெரியல, தெரியவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, வலியே இல்லை. பட் எனக்கு கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே லைட்டாக அப்படியே பெயின் இருந்துச்சு. சாயந்தரம் ஆக 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 பெயின் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பெயின் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லை, நைட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே ஃபீவர் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு ஃபுல்லாக ஃபீவர், 2 பேருக்குமே ஃபீவர். நான் அவங்களுக்கு ஹெல்ப்போ அவங்க எனக்கு ஹெல்ப்போலாம் பண்ணவே முடியாது. ஸோ 2 பேர்த்துக்குமே ஃபீவர், நல்ல ஹெவி ஃபீவராக இருந்துச்சு. அவங்க சொல்லிவிட்டாங்க என்னென்னா, ஃபீவர் வந்துச்சுன்னா, உடம்பு வந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க போட்ட டேப்லெட் உண்மையாலுமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. அது போட்டோன்னே ஒரு மார்னிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபீவர் நல்லா கேட்க ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்டில் இன்றைக்கி ஆக்சுவலி நோன் 4 ஆகிடுச்சு. ஈவினிங்கே வந்துருச்சு, அடுத்த நாள் ஈவினிங்கே வந்துருச்சு. இன்னி வரைக்கும் அந்த ஃபீவரோட எஃபெக்ட் எங்களை விட்டுட்டு போகலை. சுத்தமாக கையை தூக்கவே முடியல. காலையிலிருந்து ஆக்சுவலாக நாங்கள் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 9 மணி அந்த மாதிரி டைமில் தான் எந்திரிச்சோம், கண்ணு முழித்தோம். அதுக்கப்புறம் எங்களால் எந்திரிக்கவே முடியல, பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல. பாடி பெயின் ப்ளஸ் தலை வலி. இப்போ நான் பேசவே எனக்கு தலை அவ்வளோ பெயின் இருக்குது. ஸோ தலை ரொம்ப பெயின் இருக்குது, கை தூக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஜெக்ஷன் போட்ட அன்றைக்கி கூட நீங்கள் ஜாபுக்கு போய்க்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா 8 hours அப்புறம் தான் அது எஃபெக்ட் தெரியும்னா அது உண்மைங்க. 8 hours வரைக்கும் நாங்கள் ரொம்ப நார்மலாக தான் இருந்தோம். நான் எனக்கு ஒரு 4-5லேயே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு
தலை சுற்றுறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இவங்களுக்கு 8 hours தான். ஆனால் மேக்ஸிமம் 8 hours அந்த நைட் டைம் வரும்போது தான் வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. இன்னும் உடம்பு வலி இருக்குது. நைட்டெல்லாம் வந்து நான் வந்து எப்பொழுதுமே குளிராக இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு தான் நான் தூங்குவேன். நல்ல கோல்டாக இருக்கும்போதெல்லாம் ஃபுல் ஸ்பீடு வச்சு தான் தூங்குவேன். குளிரெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரமாக தெரியாது. ஆனால் ஊசி போட்டுட்டு அந்த நைட்டு வந்து எனக்கு பயங்கர குளிர். இன்னொரு சஜஷனும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வேளை ஊசி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபேமிலியில் 2 பேர் தான் இருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கீங்கன்னா, யாராவது ஒருத்தரை விட்டுட்டு மிச்சம் 2 பேர் போட்டு அப்படி, ஏன்னா கேர் பண்ணிக்க ஒருத்தர் ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது 2 பேருமே நாங்கள் வந்து ஊசி போட்டுட்டு இவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் சமைக்க கூட முடியல, எந்திரிச்சு சமைக்க கூட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஹெவி ஃபீவர். 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் என்ன ரொம்ப முடியாமல் அவளுக்கு ஏதாவது தலைவலின்னா நான் வந்துட்டு தைலம் தேய்ச்சி விட்றது, எனக்கு வந்து பயங்கர கால் வலியாக இருந்துச்சு, எனக்கு வந்து கால் அமுத்தி விட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எங்களுக்குள்ளேயே நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஒரு 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள் போடுங்க, ஒருத்தவங்க அவங்க கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போடுங்க, அதுதான் பெட்டர். எங்களுக்கும் நிறைய பேர் அப்படி சொன்னாங்க, அது என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்ல. அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சிலவங்களுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும், சிலவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வந்து போட்டுட்டு கண்டிப்பாக நான் என்ன நினச்சேன், நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து எங்களுக்கு பயங்கரமாக எஃபெக்ட் பண்ணிச்சு. ஆனால் ஊசி போட்ட டைமில் வந்து அவ்வளோவா தெரியல. அவங்க போட்டதே வந்து ரொம்ப சின்ன நீடில் போட்டுன்னே எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெயின் தெரியவே இல்லை. பிரவீன்கெல்லாம் ஈவினிங் ஆகும்போது போட்ட தடையே தெரியல. அப்போ நான் நினச்சேன் சரி ஓகே ஒன்றும் ஆகாது போல் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. அந்த 8 hours அவங்க சொன்ன மாதிரி 8 hours அப்புறம் அந்த மருந்து அப்படி அது ஆக்சுவலி தேய்ச்சி விடக்கூடாது. யூஸ்வலாக நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் தேய்ச்சிடுவோம், இல்லை அது தேய்க்கக்கூடாது, அது நம்ம அங்கேயே தான் கையிலே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு கையை வந்து சுத்தமாக அப்படி தூக்கவே முடியல, படுக்க முடியல, இந்த சைடு சாய முடியல. ஸோ அந்த அளவுக்கு டச்சே பண்ணல. ட்ரெஸ்ஸு பட்டாலே வந்து வலிக்கிற அளவுக்கு இருக்குது. நல்ல ஹெவி ஃபீவர் வேறு. சொல்ல போனால் ட்ரெஸ் பண்ணியிருந்தால் எப்படி ஒரு 120 130 போயிருக்கும் போல இருக்குது, அந்த அளவுக்கு. இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போது நாங்கள் வந்து பயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ணலை. இது வந்து சின்ன குழந்தைகளுக்குமே வரும். சின்ன குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் அது தடுப்பூசியெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு பீரியடில் வந்துட்டு தடுப்பூசி போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டாலுமே வரும் தான். இதெல்லாம் நார்மல் திங் தான். ஒரு தடுப்பூசி போடும்போது ஒரு ஃபீவர் வர்றதெல்லாம் நார்மலான விஷயம் தான். நான் வந்து இதுக்கு அப்பார்ட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு இன்ஜெக்ஷன். சிலவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும், இது போட்டுட்டோன்னா வந்து நிறைய கேள்விப்படுறோம், ஏதாவது விபரீதமாக ஆயிருமோ அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு பயமெல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்து போட்டுட்டு தைரியமாக போய் இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலி வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம், எப்படி வந்து எங்கே போய் வேக்சினேஷன் எப்படி பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோரும் ஊசி போடுங்க. ஒரு வேளை வீட்டில் ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் அமௌண்ட் பீப்புள்ஸ் தான் இருக்கீங்க, 2 பேர் 3 பேர் தான் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் போய் இன்ஜெக்ஷன் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போடுங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தில் தான் 3 பேர் போடணும், 4 பேரும் போடணும் அப்படின்னு வந்துட்டு தப்பாக முடிவு பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஒருத்தவங்க போடுறீங்களா, அடுத்த லாட் வரும்போது அடுத்தது ஸ்லாட் வரும்போது நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து அடுத்தவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் கேர் பண்ணிக்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் பட்டோம் இப்போ வந்து 4 மணி ஆச்சு, சொல்ல போனால் நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சு ஒரு அளவுக்கு உட்கார்ந்துருக்கோம். இப்போ காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சு சாப்பிடல. ஏன்னா வந்துட்டு எந்திரிக்கவே முடியல. இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். சொல்லப்போனால் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். இனிமேல் தான் நான் அதாவது சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லப்போனால் தண்ணி கூட நாங்கள் குடிக்க முடியல. எந்திரிச்சு போய் பக்கத்தில் தான் எங்கள் வீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கிச்சன் வந்துடும். ஆனால் வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்மளுக்கு வந்து இது இல்லை, அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக போட வேண்டிய ஒரு வேக்சின் கண்டிப்பாக. அப்படி நீங்கள் போடுறீங்கன்னா முதல்ல ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்து நம்மளால சாப்பிட முடியாதுன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால குக் பண்ண முடியல. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எங்களால் குக் பண்ண முடியல, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் மேபி வந்து முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுருந்துருப்போம்.
ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை நாங்கள் பண்ணலை, ஏன்னா எங்களுக்கு தெரியாது இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும், ஃபீவர் இவ்வளோ வரும், இவ்வளோ ஹெல்த் பெயின் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் மேபி இதெல்லாம் செஞ்சுருப்போம். ஸோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் போய் வேக்சினேஷன் போடுங்க. உங்களுக்கான ஃபுட்டு, ப்ரெட்டு, அப்புறம் வந்துட்டு ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட போங்க. தனியாக இருக்கிறவங்களாம் இருந்துச்சுன்னா அப்படி போங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரு 4 பேர் 3 பேர் அப்படி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் இருந்தால் யாராவது ஒருத்தருக்கு போடாமல் மிச்சவங்களுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க உங்களை பார்த்துக்க ரெடி பெட்டராக. ஒருத்தவங்க ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே இவ்வளோ ஃபீவர் வருமா, இவ்வளோ பாடி பெயின் வருமா எங்களுக்கு தெரியல, ஆனால் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுறோம். ஸோ என்ன ஃபைனலி நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டாச்சு. இனி வந்து கொஞ்சம் பயம் இல்லை நமக்கு. ஸோ வந்துட்டு இது வரைக்கும் யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க. உங்களோட வீட்டில் யாராவது போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள போட சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு இந்த ஃபீவர் வருது, உடம்பு வலி வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து போய் இன்ஜெக்ஷன் போட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பிரவீன், அனிதா, பாய். பாய்.